சைக்காலஜி பேஜ் இன்றைக்கி நம்ம 13லேருந்து 20 வயது வரை உள்ள டீனேஜர்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவர்கள் உடல் அளவிலும் மனதிலும் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன, அந்த மாற்றத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்யும் செயல்கள் என்னென்ன, அந்த செயல்கள் அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். டீனேஜர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உடல் அளவில் திடீர்னு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திடீர்னு ஹைட்டாக வளருவாங்க, மீசை முளைக்கும், குரலில் ஒரு மாறுபாடு ஏற்படும். உடலில் ஏற்படும் மாற்றங்கள் போலவே அவங்களுக்கு மனதளவிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மனதளவில் சிறிய குழப்பங்கள், சஞ்சனங்கள்லாம் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ் வட்டம் பெருசாகும். அவங்களோட ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். லவ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். இந்த எல்லா விஷயங்களுக்கும் காரணம் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டரான் போன்ற ஹார்மோன்ஸ் தங்களுடைய உச்சபட்ச நிலையை அடைந்திருப்பது தான். இது தவிர செரட்டோனின், டோப்பமின், ஆக்சிடோசின் அப்படின்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் அவங்களுடைய உடலில் அதிகமாக சுரக்குது. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அவங்க ஒவ்வொரு முறை ஒரு பொண்ணை பார்த்து சிரிக்கும் பொழுதும், பைக்கை ஒரே ஒரு வீலில் ஓட்டும் போதும் அவங்களுக்கு அதிகப்படியான எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷத்தை அள்ளி தருகிறது. இந்த ஹார்மோன்ஸ் தர சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகிறதுனால அதை மறுபடியும் செய்யணுன்ற ஆசையும் ஏற்படுது. இந்த ஹார்மோன்ஸ் தர எக்ஸைட்மெண்ட் எல்லாமே தான் ஒரு 20 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய உடலில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சமநிலைக்கு வர தொடங்கிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹார்மோன்களின் ஆளுமையின் கீழ் கட்டுண்டு இருக்கும்போது அவசரத்தில் எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படின்றதான். நான் அவசர முடிவுன்னு என்ன சொல்கிறேன்னா, இந்த வயதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாகவே ஏற்படக்கூடிய உடல் ஈர்ப்பை வச்சு இவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை, இவங்களை கடவுளே பார்த்து நமக்காக அமைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு எந்தவித முன்முடிவுக்கும் வந்துடக்கூடாது. இந்த ஹார்மோன்களின் ஆளுமையின் கீழ் இருக்கும் இந்த டீனேஜர்ஸோடைய பார்வை எப்படி மாறி போயிருக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்களுடைய முகம், அழகு, நடை, உடை, பாவனைகளால் ஈர்க்கப்பட்டு அவங்களோட பேசணும், பழகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பையன்கிட்ட இந்த பொண்ணை எப்படிப்பா உனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் நான் காலேஜுக்கு போகிற பஸ்ஸில் அவங்களும் வருவாங்க, இப்படி டெய்லி பார்த்து பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லுவார். இப்படி பார்த்து பிடிச்சு போகிறதுல ஒரு உளவியல் ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு அருகில் உள்ள ஒரு ஆளையோ ஒரு பொருளையோ, இல்லை நாம் தினமும் பார்க்கும் ஒரு ஆளையோ பொருளையோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சு போயிடும், ஈர்ப்பு உண்டாகும். இதுதான் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆணும் பெண்ணும் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எதனால் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறோம், எங்கள் 2 பேருக்கும் கிரிக்கெட்னா பிடிக்கும், எங்கள் 2 பேருக்கும் தோனினா பிடிக்கும் அப்படின்னு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சில ஒற்றுமைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக எதிர்காலத்தில் வாழ முடியும் அப்படிங்கிற முன் முடிவுக்கு வர்றது. இதுக்கு பேர் தான் சிமிலாரிட்டி எஃபெக்ட். இந்த டீனேஜில் ஆழ்மன தேவைகளை மட்டுமே மனதில் கொண்டு நீங்கள் மற்றவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுவீங்க. அதாவது இந்த வயசில் உங்களுடைய தேவை என்னவா இருக்கும் அப்படின்னா, அன்பு மட்டுமே உங்களுடைய தேவையாக இருக்கும். யாராவது நம்மக்கிட்ட அன்பாக பேச மாட்டாங்களா, அன்பாக பழக மாட்டாங்களா, ஏதாவது ஒரு பெண் நம்மளை இருக்கிற மாதிரியே ஏற்றுக்க மாட்டாளா அப்படின்றது தான் உங்களுடைய தேவையாக இருக்கும். ஸோ உங்களுடைய பார்வையும் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மாறும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசில் பசி அப்படின்றது தான் உங்களுக்கு தேவையாக இருக்கும். அந்த பசி வேலையில் தட்டில் வச்சுருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்ருவீங்க. பசிக்கும் பொழுது ஒரு முட்டை வச்சா அதையும் சாப்பிட்ருவீங்க. 10 வயசில் உங்களுக்கு முட்டை ஒரு மிக பிடித்தமான ஒரு உணவாக இருந்திருக்கும். இதே 15 வயசில் பார்த்தீங்கன்னா முட்டையை வேணான்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. ஏன்னா முட்டை சாப்பிட்டா முகப்பரு வரும், முட்டை சாப்பிட்டா வெயிட் போடும்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வயசில் உங்களுடைய தேவை என்னென்னா அழகு மற்றும் வெயிட் போடாமல் இருக்கிறது. ஸோ இதுதான் உங்களுடைய தேவை. உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி முட்டை ஒரு வேண்டாத உணவாக இப்போ ஆகிவிட்டது. நீங்கள் 25 வயசில் ஜிம்முக்கு போயிருப்பீங்க. அங்கே இருக்கிற ஜிம் கோச் நீங்கள் முட்டை தினமும் சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுடைய மசில்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகும், அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்களும் மேன்லியாக ஆகணும், நல்ல செஸ்ட்லாம் நல்லா ப்ராடாக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் முட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க.
ஸோ 10 வயசில் பிடிச்சிருந்தது முட்டை, 15 வயசில் முட்டை பிடிக்கலை, இப்போ 25 வயசில் மறுபடியும் முட்டை பிடிக்க ஆரம்பித்து விட்டது. உணவு ஒன்று தான், ஆனால் அது வயசுக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு தகுந்த தேவைக்கு தகுந்த மாதிரி முட்டையின் மேல் உள்ள ஆர்வம் உங்களுக்கு கூடியது குறைந்தது மறுபடியும் கூடியது இல்லையா? ஒரு உணவு விஷயத்திலேயே நம்மளுடைய மனநிலையில் இவ்வளவு மாற்றங்கள் இருக்கும் பொழுது ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி இந்த டீனேஜில் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும்? அவங்களுடைய பார்வையும் தேவையும் எதிர்காலத்தில் மாறாது அப்படின்றது என்ன நிச்சயம்? இல்லை, என்னுடைய எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பு, நான் என்றைக்கும் மாற மாட்டேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்கள் தேவையும் உங்கள் பார்வையும் மாறாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த பொண்ணோட தேவையும் பார்வையும் மாறாது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதத்தை நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும்? வயசு ஆக ஆக உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, நீங்கள் சந்தித்த மனிதர்கள் மற்றும் நீங்கள் வாழ்க்கையின் மூலம் கற்ற பாடம், நீங்கள் உலகத்தை பார்க்குற பார்வை மாறிக்கொண்டே தான் இருக்கும். மனக்குழப்பமும் மனசஞ்சலமும் உடைய இந்த வயதில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு பெரிய முடிவும் நாம் எதிர்காலத்தை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எவன் ஒருவன் இந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்லேயும் தன்னை சரியான பாதையில் வழி நடத்துகிறானோ, எது தேவை எது தேவையில்லை என்று புரிந்து கொள்கிறானோ, இந்த ஹார்மோன்களின் உச்சபட்ச நிலையை நேர்மறையாக பயன்படுத்தி கொள்கிறானோ, அவனே அவனுடைய எதிர்கால வெற்றிக்கு வித்திடுகிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த டீனேஜஸை பற்றி விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, கிவ் மீ 100 யூத்ஸ், ஐ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா அப்படின்னு சொல்கிறார். விவேகானந்தர் 100 பணக்காரர்களை எனக்கு கொடுங்க, நான் இந்தியாவை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லலை. 100 படித்தவங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லலை. 100 உழைப்பாளிகளை கொடுங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 100 டீனேஜர்ஸ், 100 யூத்ஸை எனக்கு கொடுங்க, இந்த இந்தியாவை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வாசகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டீனேஜர்ஸ் கிட்ட ஏராளமான ஆற்றல் தேங்கி இருக்குது அப்படின்றது தான். இந்த டீனேஜர்ஸ் கிட்ட காணப்படும் இந்த ஹார்மோன்களின் உச்சபட்ச நிலையை யூஸ் பண்ணி விளக்கு வெளிச்சத்தில் சாகும் விட்டில் பூச்சிகளாக நீங்கள் இருக்க போகிறீங்களா? இல்லை நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து அழியாத புகழ தேட போகிறீங்களா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் பிரத்யேகமாக 10th and 12th பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அவங்களுடைய ஃப்யூச்சருக்காகவும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்ததுன்னா இந்த வீடியோவை கட்டாயமாக அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனல் விஜி சைக்காலஜி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.